எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஆகிய உங்களையும், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்ம அருமை குடும்பங்களையும் சந்திக்கிறது தான் எனக்கு அதிக ஒரு சந்தோஷம், தைரியம், பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை தாகத்தோடு எதிர்பாருங்க, நம்பிக்கையோடு எதிர்பாருங்க. இது மனித சத்தம் இல்லை. ஆண்டவரே, காலையில் உங்கள் சத்தத்தை நான் கேட்குறேன் என்ற எண்ணத்தோடு வேத வசனத்தை நம்ம திறந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, மறுநாளிலே பவுலை சேர்ந்தவளாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். 9ஆம் வசனத்தில் அந்த பிலிப்புக்கு 4 தீர்க்க தரிசனம் உரைக்கிற குமாரத்திகள் இருந்தார்கள். 10ஆம் வசனத்தில் நாங்கள் அநேக நாள் தங்கினோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவ பிள்ளைகள் இன்னொரு தேவ பிள்ளைகள் வீடுகளில் போய் தங்குகிறார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, அநேக நாட்கள் தங்குகிறார்கள். பவுலை சேர்ந்தவளாகிய நாங்கள் செசரியா பட்டணத்தில் போய் ஆதி திருச்சபையில் அந்த ஆரம்ப காலத்தில் பந்தி விசாரணைக்கு 7 பேரை தெரிந்து கொண்ட அந்த 7 பேர் பட்டியலில் ஒருவராகிய பிலிப்பு என்பவருடைய வீட்டுக்கு போனோம். அவருடைய பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு தீர்க்க தரிசன வரம் உடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அவர்கள் வீடுகளில், அவருடைய வீட்டில் நாங்கள் அநேக நாட்கள் தங்கினோம். இதை நான் எப்படி பார்க்கிறேன்? ஒரு சாட்சியுள்ள குடும்பம். அன்பானவர்களே, உங்கள் வீட்டில் யாராவது கர்த்தருக்குள்ளே வராமல் வந்து பின்வாங்கி ஒரு அங்கேயும் இங்கேயும் ஒரு அலசடி பட்டுக்கிட்டு ஒரு ஒபீடியன்ஸ் இல்லாமல் குறிப்பாக பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அவங்கள வெறுத்து தள்ளிடாதீங்க. உங்கள் கணவர் இருந்தால் அவரை வெறுத்து தள்ளிடாதீங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் சாட்சி உள்ள குடும்பமாக மாறப்போகுது. தேவ சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது. நீங்கள் ஒருவர் கர்த்தருக்குள்ளே இருந்தால் போதும். உங்கள் அர்ப்பணிப்பு, உங்கள் ஜெபம், உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை உங்கள் வீட்டாரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடும். ஒரு பிலிப் அன்றைக்கு சாப்பாடு பரிமாறுகிற ஊழியத்துக்குள் வந்தார். பாருங்கள், ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டாக மாறினார். அவருடைய பிள்ளைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளாக மாறி அந்நியரை உபசரிக்கிறார்கள், உடன் ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வீடு இன்று வரைக்கும் சாட்சியாய் பைபிளில் இருக்கு. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் இந்த உலகத்தில் நீங்கள் வசிக்கிற பட்டணத்தில் சாட்சியாக இருக்க போகிறாங்க. சரியா? நம்புறீங்களா? உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கு. அது நடக்க தான் போகுது. எனக்கே நீங்கள் சொல்ல போகிறீங்க பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நான் இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் வீடு ஒரு பரலோகம் போல இருக்கணும். எங்கள் வீடு நரகம் போல இருக்கவே கூடாது. எங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கணும். எங்கள் வீடு ஒரு ஜபாவினால் நிரம்பி இருக்கணும். எங்கள் வீடு ஒரு மன்றாட்டின் ஆவினால் நிரம்பி இருக்கணும் என்று தாகத்தோடு கேட்கிற அன்பு பிள்ளைகளை, எங்கள் சகோதரி சகோதரர்களை, உள்ளத்தில் சமாதானம், வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே அப்பா ஒரு நிம்மதியாக இருக்குது. கட்டிலில் படுத்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. காலையில் கண்களை திறந்தாலே தேங்க் காட், புதிய நாளுக்காய் தோத்திரம் என்று ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்குது. அப்படிப்பட்ட கிருபை இந்த வீட்டில் உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் அது அப்படியே இருப்பதாக. ஆண்டவரே, இப்போது யார் யார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் மாற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே மாற்றப் போகிறேன், அப்படியே செய்ய போகிறேன். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, இது என்னுடைய வார்த்தை இல்லை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதை நீங்கள் பிடிச்சுக்கோங்கன்னு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால நம்பிக்கையின் அடையாளமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் கர்த்தருக்குள்ளே வரட்டும். தேவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாளை சந்திப்போம். God bless you.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.